காங்கிரசுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது. இது வரைக்குமே நம்ம பேசிட்டு இருந்தோம். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது, பேச்சுவார்த்தையும் முடிந்து விட்டது அப்படின்னு நாம பேசியிருந்தோம். அது இப்போ உறுதியாகிவிட்டது. காங்கிரசுக்கு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது பீகார் தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கு. இந்த சமயத்துல தேர்தல் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீகார்ல வாக்காளர்கள் பட்டியல் திருட்டம் செஞ்சிருக்காங்க. இந்த திருத்தத்துல ஊழல் நடந்திருக்கு, நிறைய கரப்ஷன் இதுல ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஆல்ரெடி குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல வாக்காளர்களோட பெயர்கள் அந்த வாக்காளர் லிஸ்ட்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் பெயர்கள் 2-3 டைம் இருந்து கொண்டே இருக்கு. இதனால் போலி வாக்காளர்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். போலி வாக்காளர்களுக்காக தான் இந்த வாக்காளர்கள் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீங்களா அப்படி சொல்லி பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. ராகுல் காந்தி அதுக்கப்புறமா கனிமொழி இந்திய கூட்டணி எம்பிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப ராகுல் காந்தி அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இதுக்கு தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியும் குரல் கொடுக்கல. முக்கியமா காங்கிரஸ் கூட்டணி கட்சியான திமுகவும் இதுக்கு குரல் கொடுக்கல. ஈவன் கனிமொழி அவர்கள் கைது செய்த பிறகும் இதுக்கு திமுக சார்பாக எந்த விதமான குரலும் கொடுக்கல. ஆனா முதல் முறையா திரு விஜய் அவர்கள் இதுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. ஜனநாயகம் எங்க போய்கொண்டு இருக்கு, எதுக்காக ராகுல் காந்தி அவர்களை கைது செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. முக்கியமா பிஜேபியை பார்த்து பல கேள்விகளை தளபதி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகத்தோடு இருக்க வேண்டும். அப்படி அந்த நாடு ஜனநாயகத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்க வேண்டும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்க வேண்டும்னா வாக்காளர்கள் கரெக்டாக இருக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் கரெக்டாக நடைபெற வேண்டும். ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன் நடத்த வேண்டும். ஃப்ரீ ஃபேர் தேர்தல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். ஜனநாயகம் கரெக்டாக இருந்தால் தான் நாடு வளரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்போம். அதே தான் நாங்கள் இப்பயும் சொல்கிறோம். ராகுல் காந்தி கைது செய்தது முழுக்க முழுக்க தவறு அப்படி சொல்லி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பீகார் எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறமா ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் சந்திக்க போறாங்க. சந்தித்த பிறகு இந்த கூட்டணி ரொம்ப பிரம்மாண்டமா உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்ப விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரசும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரும்போது அது எந்த அளவுக்கு தமிழகத்துல பலமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தை எதுவுமே பண்ண முடியாது. அதாவது பிஜேபி காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லாம தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் போது தேர்தல் சமயத்துல நிறைய நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஜேபி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட இருக்கும்போது அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு துணையா இருக்கும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தைரியமா எந்த விதமான நெருக்கடியும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும். நீங்க சொல்லுங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் நல்லா இருக்குமா, அப்படி எதுவுமே இல்லாம தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிட்டால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. காங்கிரசுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது. இது வரைக்குமே நம்ம பேசிட்டு இருந்தோம். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது, பேச்சுவார்த்தையும் முடிந்து விட்டது அப்படின்னு நாம பேசியிருந்தோம். அது இப்ப உறுதியாகிவிட்டது. காங்கிரசுக்கு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது பீகார் தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கு. இந்த சமயத்துல தேர்தல் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீகார்ல வாக்காளர்கள் பட்டியல் திருட்டம் செஞ்சிருக்காங்க. இந்த திருத்தத்துல ஊழல் நடந்திருக்கு, நிறைய கரப்ஷன் இதுல ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஆல்ரெடி குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்
அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல வாக்காளர்களோட பெயர்கள் வந்து அந்த வாக்காளர் லிஸ்ட்ல வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் பெயர்கள் வந்து 2-3 டைம் வந்து இருந்து கொண்டே இருக்கு. ஸோ இதனால் வந்து போலி வாக்காளர்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ போலி வாக்காளர்களுக்காக தான் வந்து இந்த வாக்காளர்கள் திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தீங்களா அப்படி சொல்லி பிஜேபியை பார்த்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து இன்னைக்கு காலையில் வந்து நடந்திருக்கு. ஸோ ராகுல் காந்தி அதுக்கப்புறமா வந்து கனிமொழி இந்திய கூட்டணி எம்பிகள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க. இதுக்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் வந்து குரல் வந்து கொடுக்கல. முக்கியமாக வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சியான திமுகவும் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கல. ஈவன் வந்து கனிமொழி அவர்கள் வந்து கைது செய்த பிறகும் வந்து இதுக்கு வந்து திமுக சார்பாக எந்த விதமான குரலும் வந்து கொடுக்கல. ஆனால் முதல் முறையாக வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வந்து குரல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனநாயகம் வந்து எங்கே போய்கொண்டு இருக்கு, எதுக்காக வந்து ராகுல் காந்தி அவர்களை கைது செஞ்சீங்க ஸோ அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து பிஜேபியை பார்த்து பல கேள்விகளை வந்து தளபதி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ வந்து ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகத்தோடு இருக்க வேண்டும். அப்படி வந்து அந்த நாடு வந்து ஜனநாயகத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் கரெக்டாக வந்து இருக்க வேண்டும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்க வேண்டும்னா வாக்காளர்கள் கரெக்டாக வந்து இருக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் கரெக்டாக வந்து நடைபெற வேண்டும். ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன் வந்து நடத்த வேண்டும். ஸோ ஃப்ரீ ஃபேர் தேர்தல் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்போம். ஜனநாயகம் கரெக்டாக இருந்தால் தான் நாடு வந்து வளரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்போம். அதே தான் நாங்கள் இப்பயும் வந்து சொல்கிறோம். ஸோ வந்து ராகுல் காந்தியை கைது செய்தது முழுக்க முழுக்க தவறு அப்படி சொல்லி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ தமிழகத்தில் காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிவிட்டது. ஸோ பீகார் எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறமா ஸோ ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் சந்திக்க போறாங்க. சந்தித்த பிறகு வந்து இந்த கூட்டணி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரும்போது அது எந்த அளவுக்கு தமிழகத்தில் பலமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தை எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் போது தேர்தல் சமயத்தில் நிறைய நெருக்கடி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஜேபி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இருக்கும்போது அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு துணையா வந்து இருக்கும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தைரியமாக எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும். நீங்க சொல்லுங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் நல்லா இருக்குமா, அப்படி எதுவுமே இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டிட்டால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.